ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகளும் தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த மாதிரி நான் ஜூஸ் பாட்டில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வாட்டர் பாட்டிலான்னு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஜூஸ் பாட்டிலாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலோட மூடியை நம்ம கலட்டிடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த பாட்டிலை. அதுக்கு நான் கத்தியை சூடு பண்ணியிருக்கிறேன். சூடு பண்ணிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணினா இந்த மேலே இருக்கிற பாகம் தான் நமக்கு தேவைங்க. இப்போ அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நெருப்பில் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு இப்போ தேவை. இந்த மாதிரி 4 பாட்டிலையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அடுப்பு நம்ம க்ளீன் பண்ணும்போது இதை தூக்கிக்கிட்டு தாங்க க்ளீன் பண்ணணும். அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாட்டிலை இப்படி அந்த அடுப்போட அந்த கால் பகுதியில் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 4 பாட்டிலையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த அடுப்போட அந்த கால் பகுதி இருக்குதுல்ல, அந்த இதில் கொண்டு நம்ம இதை வச்சிடலாம். இப்படி வைக்கும்போது நமக்கு அடுப்புக்கு கீழே நமக்கு தொடச்சி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடுப்பை மேலே தள்ளி தூக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், 4 பக்கமும் வச்சாச்சு. நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணிடலாங்க. அடுப்பை நம்ம ஒவ்வொரு டைமும் தூக்கிட்டு க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வேலை முடியுங்க. நம்ம அடுப்பை தூக்கிட்டு ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டே தான் க்ளீன் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்மளோட டானிக் பாட்டில் பார்த்திங்கன்னா சில டைமில் டைட்டாக இருக்காது, லூஸாக இருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா டானிக்கெல்லாம் அப்படியே கொட்டி அப்படியே பாட்டிலெல்லாம் வடிஞ்சு போய் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா எறும்பெல்லாம் வந்துடும். அப்படி மூடி உங்கள்கிட்ட டைட்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கோங்க. அந்த டானிக் பாட்டிலில் ரப்பர் பாயிண்ட் போட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சேங்க அப்படின்னா மூடி நல்லா டைட்டாகிருங்க. டானிக் கொட்டவே கொட்டாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் பழுத்த பழமாக ஒரு 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். பெரிய பழமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்ன பழமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெல்லம் காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க, தூசியெல்லாம் இருக்குங்கிறதுனால. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்படியே கொண்டு மிக்சியில் போய் நம்ம அரைச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமே தெரிச்சிரும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை ஊற்றிட்டு வெல்லப்பாக நம்ம இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். மீதம் இருக்க வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம கைட்ட தான் மாவெல்லாம் பிசையணும்னு கிடையாது. இந்த மாதிரி மிக்சிலே நம்ம அடித்து எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இருக்கிற வெல்லமும் நான் ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதை மிக்சியில் நம்ம ஒரு 2 ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பணியாரம் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீதம் இருக்கிற வெள்ளைப்பாகையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற வெல்லம் கல் மண் தூசி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மூடி நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதேமாரி ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா மாவையுமே சேர்த்தாச்சிங்க. இப்போ தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ நெய் ஊற்றி இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய்யில் வறுக்கிறதுனால தேங்காய் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம்.
நம்ம உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தா தான் அது சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆப்பசோடா சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சேர்த்துக்காண்டாம். மாவை வந்து கரைச்சி இப்படி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பணியாரம் சுட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து உடனே சுடுறதுனால தான் நான் வந்து ஆப்பசோடா வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து இந்த அளவு இருக்கணும், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ பணியாரக்கல் வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாயிருச்சுது. இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்குங்க நமக்கு வந்து பணியாரம் சாப்பிட்றதுக்கு. டக்குன்னு வந்து நம்ம செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து கோதுமை மாவு இருக்க தான் செய்யும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு கிளாஸில் எடுத்து வச்சு நம்ம வந்து ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து கொட்டையும் செய்யாது, நமக்கு வந்து ஈஸியாகவும் ஊற்றிடலாம். கிளாஸில் ஊற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா கல்லுக்கும் ஒரே டைமில் ஊற்றிடலாங்க. கரண்டி வச்சு நம்ம கோரி ஊற்றும் போது நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து கோரி கோரி ஊற்றுவோம். அப்போது அடுப்புலலாம் கொட்டும்போது நமக்கு வந்து க்ளீன் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் அதை மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சுது. இப்போ வந்து மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. செய்கிற டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம். இப்போ மாற்றி போட்டாச்சு. இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுது. இப்போ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல பந்து மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.